வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்றைக்கி நாம் அம்மம்மா வீட்டில் பார்க்க போகிறது சுவையான அல்வா. 3 பொருட்களை வச்சு நாம் இந்த அல்வாவை செய்ய போகிறோம். அதுவும் நாம் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை வச்சு இந்த சுவையான அல்வாவை நாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி நாம் ரவையை வச்சு தான் அல்வா செய்ய போகிறோம். ரவை ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறின ரவை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாயிரும். நாம் கையால் அழுத்தி பசைஞ்சாலே அது நல்லா தண்ணியில் கரைய ஆரம்பிச்சிரும். நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதை வடிகட்டுறதுக்காக ஒரு வடிகட்டி மேலே வெள்ளை துணி போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வடிகட்டிக்கலாம். நாம் ரவையை நல்லா கரைச்சி அதிலிருந்து இந்த மாதிரி நம்ம எடுக்கிற இந்த பாலை வச்சு தான் நாம் இன்றைக்கி அல்வா செய்ய போகிறோம். இதே மாதிரி இன்னும் 2 தடவை தண்ணி ஊற்றி ரவையை நல்லா கரைச்சி அதிலிருந்து இன்னும் நம்ம பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்த பாலை மெஷரிங் ஜாரில் கரெக்டாக மெஷர் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 3 டம்ளர் பால் கிடச்சிருக்கு. கடாய் நல்லா சூடானதும் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை நல்லா கரைகிறதுக்காக கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட கட்டிகள் எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா கரையணும். நாம் நாட்டு சக்கரைக்கு பதிலாக சீனி, வெல்லம், கருப்பட்டி எதனாலும் பயன்படுத்தி செய்யலாம். 2:1 அதுதான் இதோட ரேஷியோ. அதாவது 2 கப் அளவுக்கு நம்ம பால் எடுத்தோன்னா 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கணும். நம்மளோட நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த நாட்டு சக்கரை கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையோட பாலையும் சேர்த்துடலாம். இப்போ இது 2த்தையும் நல்லா சேர்த்து நம்ம கிண்ட ஆரம்பிக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தினீங்கன்னா அல்வாவோட அந்த கலருக்காக நீங்கள் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சீனியை தனியாக கேரமலைஸ் பண்ணி அதை சேர்த்துக்கணும். சீனியை கேரமலைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா 2லேருந்து 3 ஸ்பூன் சீனியை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம மிதமான தீயில் சுட வைக்கணும். அப்போது சீனி கொஞ்சம் கொஞ்சமாக உருகி வரும். அது உருகி ப்ரௌன் கலரில் மாறும்போது அதை நம்ம இந்த ரவை பால் கூட சேர்த்துடணும். நாம் சேர்த்த பால் பாதி அளவுக்கு வத்திடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். ஒரு சிட்டிகை உப்பு. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போது பால் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகுது. இது கூட இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கலாம். நெய் ரொம்ப திகட்ட சேர்க்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. நான் இந்த மொத்த அல்வா செய்கிறதுக்கே 6 ஸ்பூன் நெய் தான் பயன்படுத்தினேன். நம்மளோட அல்வா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகிட்டே வருது. இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக ஆரம்பித்ததுலேருந்தே நாம் அடுப்பை சிம்மில் வச்சே பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கோதுமை அல்வாவை கம்பேர் பண்ணும்போது ரவையில் நம்ம செய்யக்கூடிய அல்வாவை சீக்கிரமாக செஞ்சு முடிக்கலாம். கோதுமை அல்வா செய்கிறதுக்காக நம்ம பால் எடுக்கிறதுக்கு மிக்சிலையோ இல்லை கிரைண்டர்லேயோ ஆட்டி தான் நம்ம பால் எடுக்கணும். ஆனால் ரவை அல்வா செய்கிறதுக்கு பால் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அல்வா பதத்துக்கு இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கடைசியாக 1லேருந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளற ஆரம்பிப்போம். இப்போ பார்த்தீங்களா, அது நல்லா அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிக்குது. கடைசியாக இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் அது நல்லா உருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளோட டேஸ்டியான அல்வா இப்போது ரெடி. இந்த அல்வாவை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மம்மா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.